கொஞ்சம் முறை நான் சொல்ல இருக்க போறேன் இல்ல ஐநங்க தரம் சரி. உறைந்த வாஃபிள். எனக்கு வாஃபிள்கள் பிடிக்கும், ஆனால் உறைந்தது இல்லை. இது கல்லால் செய்யப்பட்டது. உங்களுக்கு என்ன? பார்ப்போம். ஆம், அதுதான் அதிர்ஷ்டம். எனக்கு தயாரான மணமுள்ள வாப்பிள் உள்ளது. ருசியானது. அதை சாப்பிட காத்திருக்க முடியவில்லை. ஓ, இது மிகவும் சூடாக இருக்கிறது. என் கை இது எரிகிறது. மேரி, ஏன் வாப்பிளை பிடி. ஓ, இப்படி மிகவும் நல்லது, நன்றி. ஆனால் என் வாப்பிளை எப்படி சாப்பிடுவது? இது மிகவும் சூடாக இருந்தால் ஒரு யோசனை. இது அழுக்காகாமல் இருக்க நீங்கள் ஒரு முள்கம்பி மற்றும் கத்தியை பயன்படுத்தி சாப்பிட்டால் உங்கள் கைகள் பாதிக்கப்படாமல் இருக்கும். நான் முயற்சிக்கிறேன். நான் போகிறேன். ஏதாவது நடந்தால். சுவையாக இருக்கிறது. நீ என்ன செய்கிறாய்? முட்டாள் உறைந்த வாஃபிள். வா உடை. ஓ என் கடவுளே, ஹூரே! நான் ஒரு துண்டு சாப்பிடலாமா? இல்லை, இது இன்னும் கடினமாகவே இருக்கிறது. சரி, நான் இதை முழுவதும் சாப்பிட மாட்டேன். மியா, கவலைப்படாதே. அம்மா, கவலைப்படாதே. பாரு, என் வாஃபிள் இருவருக்கும் போதும். சரி, சேர்ந்து போகலாம். வாவ், மார்ஷ்மெல்லோஸோட சூடான சாக்லேட் சுவையா இருக்கு. எனக்கு இது பிடிக்கும். ஆனால் யாரோ ஒருத்தர் குளிர்ந்ததை வச்சிருக்காங்க. பிங்கோ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் இதை ஸ்ட்ரா கொண்டு பண்ணுவேன். ஆனா ஏன் நான் அதை கீழே வைக்க முடியல? ஹூரே! எனக்கு உண்மையான சூடான சாக்லேட் கிடைச்சது. அது நியாயம் இல்ல. என் சாக்லேட் ரொம்ப குளிர்ந்தது. அது ஊற்றப்படுவதில்லை. நான் அதை நக்குவேன். இது உண்மையில நல்லது. இது ஐஸ்கிரீம் போல இருக்குது. ஆம், ஏன் பிடிச்சது? எனக்கு மிகவும் இனிமையான மற்றும் மென்மையான மார்ஷ்மெல்லோக்கள் கிடைச்சன மற்றும் சாக்லேட் ஓ மிகவும் சூடாக இருக்கிறது. அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. நான் என்ன பண்ண வேண்டும்? ஒரு யோசனை. நான் கையுறைகள் அணிஞ்சு அதை குடிக்கலாம். அப்போ என் கைகளுக்கு எதுவும் தெரியாது. சிறப்பு. ருசியாக இருக்கிறது. நீ உன் கண்களை நக்குகிறாய். சரி. மோனிகா, நீயே முதலில் சக்கரத்தை சுழற்று. இல்லை, நான் கற்றாழையை விரும்பவில்லை. இதோ, நான் கிரீமை மறுக்க மாட்டேன். நீ அப்படி முடியாது. கற்றாழை என்றால் கற்றாழைதான். உனக்கு அதிர்ஷ்டம் இருந்ததில்லை. ஆனால் கவலைப்படாதே, பிறகு எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். நீ என்னால் மகிழ்ச்சி அடைவாய். பார்த்து விடலாமா? நான் சொன்னேன் அல்லவா, ஹப்பா பப்பா கம் மாதிரியானது எதுவும் இல்லை. குறிப்பாக அவை நிறைய இருந்தால் அவற்றை பெட்டிகளில் இருந்து KHKHL HAPSHR எடுத்து கேக்கில் ஒட்ட விரும்புகிறேன். எனக்கு இது மிகவும் சுவையாக இருக்கும் என்று நினைக்கிறது. அற்புதம். இதுவரை நான் பார்த்த மிக வெளிச்சமான கேக் இதுவே. அதுவும் அல்ல. மீதி குச்சிகளை வைத்து நான் ஒரு இதயம் உருவாக்கி என் கேக்கை இன்னும் அழகாக்கலாம். ரொம்ப நன்று. மோனிகா, நீ எவ்வாறு நினைக்கிறே? இது ரொம்ப அழகா இருக்குது. இதை சுவைக்க நேரமாய் விட்டது. இது நிச்சயமாகவே அற்புதம். நான் அந்த கேக்கை ஒரே முறை சாப்பிடணும் போல இருக்கிறது. ஆமா, எனக்கு குறைந்தபட்சம் ஒரு இதயத்தை முயன்று பார்க்கலாமா? நான் அதை எனக்கு தானாகவே சாப்பிடுவேன். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலூனை பார்க்க வேண்டுமா? உனக்கு என்ன ஆயிருது? நீ எங்கூட பகிர விரும்பல. நான் உன் பபுளை பார்க்க விரும்பல. அதை எடுத்துக்கோ. எப்படி உங்களுக்கு தோன்றியது? இப்போ எனது முகமெல்லாம் ஒட்டி கொண்டிருக்கிறது. சிரிக்காமல் இரு. உன் காக்டஸ் கேக் சாப்பிடியது நல்லது. எப்படி அதை சாப்பிட முடியும்? நாரம்ப எடுக்க முடியாத அளவுக்கு கத்தோடி கூர்மையாக இருக்கிறது. அதை புரிந்து கொண்டேன். நீர்களை களைந்து விட்டால் அந்த கத்தோடி பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. ஆனாலும் நகம் கடுகி போதாது. இதெல்லாம் தானும் மிக பெரியதாக இருக்கின்றன. என் நினைப்பில் இந்த சுண்டிக்கைகள் கத்தோடியை வெட்டுவதற்கு அற்புதமானவை. எவ்வளவு சலிப்பு. தயார். இப்போது ஒரே ஒரு விஷயமே இருக்கும். என் கேக்கில் காக்டஸை துருவ வேண்டும். இது மிகவும் அழகாக தோன்றுகிறது. சரி, உனக்கு என்ன மஞ்சகா? இது ரொம்ப அழகா இருக்குது. ஆமா, பேசுவதை நிறுத்து. சாப்பிட நேரம் வந்து விட்டது. எப்படி இருக்கிறதோ அதே போல சுவையையும் நம்புகிறேன். ஓ இல்ல, இது புல் மணம் கொண்ட கேக்கை சாப்பிடுவது போல உள்ளது. அருவருப்பு. உங்க சாப்பாடு ருசி பருகு.
நீங்கள் தயாரா? 3, 2, 1. இதை மீண்டும் செய்யலாம். ஓ, எனக்கு சுவையான பழங்கள் இருக்கின்றன. மற்றவர்களை விட எனக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருந்தது. இந்த வெங்காயம் கொடுமை. ஓ மை காட், மூச்சு விடு ஜூலி, மூச்சு விடு. ஓ நன்றி. உங்களுக்கு வெங்காயம் வேண்டுமா? சரி, பரவாயில்லை. இதை வைத்து கேக் எப்படி அலங்கரிப்பது? எனக்கு ஒரு யோசனை வந்தது. மைக், என் வெங்காய ரோஜா எப்படி இருக்கிறது? ஓ வாவ், நல்லது, அழகானது. அது பூவின் வாசனை போலவே இல்லை. நான் பூண்டு கொண்டு அழகான இதழ்களையும் உருவாக்குவேன். ஆனால் முதலில் அதை தோலுரிக்க வேண்டும். இது ஒரு மிகச் சிறந்த வாழ்க்கை யுக்தி. அது அருமை. உங்கள் உணவை ரசிக்கவும். ஓ, நான் இந்த வெங்காய கேக் மற்றும் பூண்டு கேக் சாப்பிட விரும்பவில்லை. இந்த அருவருப்பான வாசனையை நான் தாங்க முடியவில்லை. என் கண்களில் இருந்து கண்ணீர் ஏற்கனவே வழிகிறது. ஓ இல்லை, இது மிகவும் மோசமாக இருக்கிறது. அருவருப்பானது. ஏய், அழாதே, பாவம், நான் உன்னுடன் இருக்கிறேன். அப்படியா? பழங்களால் கேக்கை அலங்கரிக்க என் வரிசை. போ, நான் அதை போதித்த மாஸ்டர் போல் செய்வேன். ஆம், ஹலோ. ஓ ஹலோ. ஓ மை காட். ஆம், இந்த பாடங்களை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஓ இல்லை, இது கடினமாக இருந்தது, ஆனால் இது வேடிக்கையாக இருந்தது. ஒரு நிகழ்ச்சியை பார்க்க தயாராக இரு ஜூலி. அதை பாரு, இதை செய்வோம். ஆம் ஆம். ஓ ஹா, அற்புதமாக தெரிகிறது. வாவ், உனக்கு இது எப்படி பிடிக்கிறது நண்பா? ஆஃப் ஆஃப். நல்லா செய்தாய் மைக். நன்றி. ஓ, என்ன அற்புதமான விருந்து இது. உண்மையில் நல்லது. நீங்களும் முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா? அப்படியானால் உங்களுக்கே உதவுங்கள். யம் 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 யம். ஓ, நன்றாக இருக்கிறது. யம். என்ன ஒரு கேக்! ஓ, இது உங்களுக்காக. பெண்களே, யார் சிறப்பாக வரைவார்களோ அவர்களுக்கு இது கிடைக்கும். ஆரம்பிக்க நேரம். சூப்பர். எங்களுக்கு வடிவமைப்புக்கு கருப்பு மாவு தேவைப்படும். இப்போது ஸ்ட்ராபெரி மற்றும் ராஸ்பெரி நிரப்புதல்கள். சாக்லேட் தான் சிறந்தது. நேரம் ஏற்கனவே சரி, பான்கேக் ஒரு தட்டில் வைக்கலாம். என்ன நினைக்கிறேன்? சரி, இதை செய்யலாம். நாம் ஒரு கேக் பெற்றோம். நீங்க வந்து வச்சு போட்டீங்க. பூரி, வாழ்த்துக்கள் வென்ஸ்டே. வாவ், நன்றி, அருமையாக இருக்கிறது. இங்கே வா பேட்ச். என்னிடம் ஒரு இதயம் மற்றும் ஒரு யூனிகார்ன் உள்ளது. எம் எம் எம். காகிதம் கத்தி. நான் வென்று விட்டேன். காத்தில் பறக்கும் பிகாசு. இங்க அத நல்லா வரைவினா கிடைக்கும். அத பத்தி நினைக்க கூடாது. அதை பற்றி நாம் பார்ப்போம். சரி, நான் வெல்ல வேண்டும். எந்த கை என் கையா சிறந்தது? ஓ சரி, எனக்கு புரிகிறது, ஆனால் அது போதாது. அப்படியா? ஏதாவது யோசிப்போம். ஓ இல்ல. பெண்களே, முடிக்கவும். ஓ இல்லை, என் பிகாசுவை பாருங்கள். உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? அருமை. என் புதன்கிழமை வரைபடத்தை எனக்கு காட்டு. இதுதான் நீ விரும்புகிறதா? வரவேற்கிறேன். ஓ, என்ன ஒரு கனவு! வெற்றியாளர் என் அற்புதம். கூரே, நான் எப்போதும் ஒரு பிகாசு கனவு கண்டேன். ரொம்ப சரி, அது உன்னோட எது செல்லவே. நன்றி, பறக்கலாம் நண்பா.
இங்கே இல்லை. ஓ மணிதான். ஓ சரி, நாம் தொடங்கலாமா? நான் முதலில் செய்வேன். வாவ், ஒரு சாக்லேட் பார், குளிர். ஆனால் இதில் என்ன தவறு? நான் இதை எப்படி சாப்பிடுவது? இது முழுவதும் உருகிவிட்டது. நான் உன்னை பொறாமைப்படவில்லை. நாம் ஏதாவது உடனடியாக யோசிக்க வேண்டும். ஒரு யோசனை, என் சாக்லேட் பாரை எப்படி சாப்பிடுவது என எனக்கு தெரியும். எனக்கு பனி மற்றும் கத்தரிக்கோல் தேவை. ஆனால் முதலில் நான் கொஞ்சம் முயற்சி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. நீர்ம சாக்லேட்டை பனிக்கட்டியில் ஊற்றினால் அது கடினமாகிவிடும். அப்போ நான் அதை பாதுகாப்பாக சாப்பிடலாம். மேலும் சாக்லேட்டுடன் வரைதல் மிகவும் வேடிக்கையாக இருக்கும். இது அருமையாக வந்துள்ளது. என் வாயில் ஏற்கனவே நீர் ஊறுகிறது. நான் அதை முயற்சி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. மேரி, நீ என்ன பார்க்கிறாய்? வாராய். ஒரு உறைந்த சாக்லேட் பார். உண்மையிலா இது முழுவதும் பனியால் நிரம்பியுள்ளது. அது சிறந்தது. நாம் பார்ப்போம். ருசியாக இருக்கிறது. இது சுவையாகவும் மனமாகவும் இருக்கிறது. ஆனால் இது கல்லை போல இருக்கிறது. நான் கடிக்க முடியாவிட்டால் அதை எப்படி சாப்பிடுவது? ஓ வா உடை. ஓ என் கடவுளே, வா. சரி, நான் இதை ஐஸ்கிரீம் போல நக்கி பார்க்கறேன். என்ன? வாவ், உனக்கு இது எப்போ ஆகும்? நல்லா ராங் கேட்டா சாக்லேட் பார் கிடைச்சது. நான் சாக்லேட்ல இருந்து எந்த வடிவத்தையும் உருவாக்கி அதை சாப்பிட முடியும். உதாரணமாக ஒரு பூனைக்குட்டி. கொஞ்சம் முறை நான் சொல்ல இருக்க போறேன். இல்ல ஐநங்க தலம் சரி. உறைந்த வாஃபிள். எனக்கு வாஃபிள்கள் பிடிக்கும், ஆனால் உறைந்தது இல்லை. இது கல்லால் செய்யப்பட்டது. உங்களுக்கு என்ன? பார்ப்போம். ஆம், அதுதான் அதிர்ஷ்டம். எனக்கு தயாரான மணமுள்ள வாப்பிள் உள்ளது. ருசியானது. அதை சாப்பிட காத்திருக்க முடியவில்லை. ஓ, இது மிகவும் சூடாக இருக்கிறது. என் கை இது எரிகிறது. மேரி, ஏன் வாப்ளை பிடி. ஓ, இப்படி மிகவும் நல்லது. நன்றி. ஆனால் என் வாப்ளை எப்படி சாப்பிடுவது? இது மிகவும் சூடாக இருந்தால் ஒரு யோசனை. இது அழுக்காகாமல் இருக்க நீங்கள் ஒரு முள்கம்பி மற்றும் கத்தியை பயன்படுத்தி சாப்பிட்டால் உங்கள் கைகள் பாதிக்கப்படாமல் இருக்கும். நான் முயற்சிக்கிறேன். நான் போகிறேன். ஏதாவது நடந்தால். சுவையாக இருக்கிறது. நீ என்ன செய்கிறாய்? முட்டாள் உறைந்த வாஃபிள். வா உடை. ஓ என் கடவுளே, ஹூரே. நான் ஒரு துண்டு சாப்பிடலாமா? இல்லை, இது இன்னும் கடினமாகவே இருக்கிறது. சரி, நான் இதை முழுவதும் சாப்பிட மாட்டேன். மியா, கவலைப்படாதே. அம்மா, கவலைப்படாதே. பாரு, என் வாஃபிள் இருவருக்கும் போதும். வணக்கம் பெண்களே. கூகு. ஹே. அதனால் என்ன? புன்னகை, அது நல்லது. என்னை வரையுங்கள். நேரம் தொடங்கியது. எப்படி? ஹூரே, நாம் தொடங்கலாம். முதலில் நான் கருப்பு நிறத்தை எடுத்து ஒரு வரையறை செய்வேன். இப்போது மூக்கு, கால் மற்றும் உடலை வரையறுக்கிறேன். தூம் மற்றும் சில சிறகுகள். நிச்சயமாக அற்புதம். சிறந்தது. வாத்து, சலிப்பு. ஒரு பிசாசு வாத்தை வரைவது நல்லது. அது குளிர். ஆம், சிறப்பு. ஓ ஓ, நேரம் முடிந்தது. என்னுடையது தயார். பாருங்கள். அழகான ஓவியம். இப்போது என்னுடையதை பாருங்கள். என்ன ஒரு பற்களுள்ள பயங்கரம். ஓ, அது இல்லை. குவாக் எனிட் வென்றார். ஆமாம், இங்கே வா செல்லம். நன்றாக செய்தாய். இதோ எனிட். ஓ ஆமா, சரி, அது பரவாயில்ல. நான் உன்னை காதலிக்கிறேன். சீரமைப்பை தொடங்குவோம். உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். என்னிடம் குளிர்ச்சியான வண்ணமயமான இனிப்புகள் உள்ளன. புதன்கிழமை கசப்பான இனிப்புகள் உள்ளன. எனிட் முதலில் தொடங்குவாள். நான் ஸ்கிட்டில் சுட தொடங்க விரும்புகிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த நிறமிகு மிட்டாய்களை நான் விரும்புகிறேன். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. சாப்பிடுவதை நிறுத்துவது கடினம். ஏனிட் கேக்கை அலங்கரிக்கவும். நீங்க சரி. வென்ஸ்டே. சரி, முதல் அடியுடன் தொடங்கலாம். எல்லாவற்றையும் ஸ்கிட்டில்ஸ் கொண்டு மூட விரும்புகிறேன். நன்றாகவே போகவில்லை என நினைத்தேன். நீ என்னை கிண்டலடிக்கிறாயா? ஒரு நிமிடம் காத்திரு. எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. இதை செய்வோம். எனிட், நீ என்ன செய்தாய்? ஓ எனிட்,
நீ புதன்கிழமையை வருத்தமடைய செய்தாய். இது நிச்சயமாக மதிப்பில்லாதது. ஆனால் இது அழகாக தான் இருக்கிறது. புதன்கிழமை என்ன செய்ய போகிறாள் என்று பார்ப்போம். முதலில் எனக்கு சில பாப் கேண்டி தேவை. அறுப்பை விட சிறந்தது. அதுதான் எனக்கு தேவை. அற்புதம். அதை கேக்கின் மீது ஊற்றுவோம். மோசமாக இல்லை. டாக்ஸிக் வேஸ்ட் காண்டி. நான் இதை என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அறிவேன். என் காழியை எடுத்துக்கொண்டு மிட்டாய் ஜாரை திறக்கிறது. நீ இதற்காக பச்சாத்தாபப்படுவாய். இது மிகவும் புளிப்பு. நான் உன்னை எச்சரித்தேன். சரி, காந்தலியில் மிட்டாய் ஊற்றுகிறேன். எலும்பு கூட்டத்தின் கையை எடுத்து எல்லாவற்றையும் கலக்குகிறேன். சிறப்பு, என் மந்திரம் தயாராகிவிட்டது. அதை கேக்கின் மீது ஊற்றுகிறேன். வாவ், அது குழு. புதன்கிழமை. அருமையான யோசனை. போய் வா கெனிட், நீ என்னை தொந்தரவு செய்கிறாய். இப்போது கம்மி பாம்புகள். ஓ, இது மிகவும் நீளமாக இருக்கிறது. என்னிடம் என்ன இருக்கிறது பாரு. ஓ, என்ன ஒரு பாம்பா? அதை அப்புறப்படுத்து. ஒரு நிமிடம். இது ஒரு மாம்பழ பாம்பு. இது ருசியானது. கேக்கை அலங்கரிப்போம். நான் அதை மேலே வைக்கப் போகிறேன். ஆம், அது ஒரு மேதை யோசனை. போ, நான் இப்பொழுது என் கமிஸ் சாப்பிடுவேன். சரி, எனக்கு நிறைய வண்ணமயமான கம்மி மீதம் இருக்கிறது. நீ என்ன தெரியும்? ஒன்றை முயற்சிப்போம். இந்த அழகான இளஞ்சிவப்பு நிறத்தை பாருங்கள், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஒரு பபிள் ஊதுவேன். அப்படியே போகலாம். வாவ், அது மிக பெரியது. எனிட், நீ மிகவும் நகைச்சுவையானவள். ஓ, உனக்கு ஒரு யோசனை இருக்கிறதா? அது என்ன? எனக்கு தெரியும். நீங்கள் பபுல்கம் ஸ்பெகட்டி செய்ய விரும்புகிறீர்களா? சரிதானே? அது அற்புதமாக இருக்கும். வாங்க தொடங்கலாம். ஓ, ஏதோ ஏற்கனவே நடக்கிறது. அற்புதம். பெண்களே, நீங்கள் நன்றாக செய்துள்ளீர்கள். மேலும் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த பாணியில். ஆனால் அடுத்ததாக கல், காகிதம், கத்தி. என்ன இவ்வளவு காண்டி? அருமை. அடடா, நாய் உணவா? என்னை ஏமாற்றுகிறாயா? அது நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு இந்த மாம்பழ ஜெல்லிகள் மிகவும் பிடிக்கும். நான் அவற்றால் என் கேக்கை அலங்கரிக்க மகிழ்ச்சியாக இருப்பேன். வாவ், ரொம்ப அழகாக இருக்கிறது. வண்ணமயமான. அடுத்தது, ஓ, சில இனிப்பு ஜெல். இது மிகவும் புளிப்பு, ஆனால் இது மிகவும் அழகாக இருக்கும். இப்போது நாம் இன்னும் சில காண்டியை சேர்க்கலாம். இது கூட புளிப்பு என நினைக்கிறேன். சரி, இதையெல்லாம் குலுக்குவோம். இப்போது நமக்கு புளிப்பு துகள்கள் கிடைத்துவிட்டது. அழகாக இருக்கிறது. அற்புதம். ஓ, ஜூலி. இப்ப இது முயற்சி பண்ணி பார்ப்போம். அது அற்புதமாக மணக்கிறது மற்றும் ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்ன? ஓ, தயவு செய்து எனக்கு பகிர்ந்து கொடுங்கள். அப்படியா? இல்ல. அது என்னது? உனக்கு உன் கேக் இருக்கிறது. அடடா, நாய் உணவு. இது அருவருப்பாக இருக்கிறது. நான் இதை சாப்பிட விரும்பவில்லை. அடடே, இதன் வாசனை மோசமாக இருக்கிறது. அது நிச்சயம். சரி, நான் அடியிலிருந்து முயற்சிக்கிறேன். குளிர். அது நியாயம் இல்லை. ஓ,
சரி ஜூலி. ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. நாய், உனக்கு இந்த உணவு பிடிக்கிறதா? உனக்கு ஒரு சுவையான கேக் கொடுக்க வேண்டுமா? பிங்கோ. ஹே, சரி, போகலாம். மைக், அது நியாயம் இல்லை. நாய்கள் இல்ல. ஓ, சரி. நீங்கள் உங்கள் கேக்கை உங்களால் சாப்பிட வேண்டும். ஓ ஓ காத்திருங்கள், மிகவும் புளிப்பு. பிங்கோ. ஜூலி, நீ சரியா இருக்கியா? சரி, அவள் மீண்டு வரும்போது நாய்க்கு சாப்பாடு கொடுக்கிறேன். ஏய், இதை நிறுத்து. அவர் மிகவும் அழகாக இருக்கிறார். அவர் உண்மையிலேயே அப்படித்தான். அவரை நான் மறுக்க முடியாது. நான் சக்கரத்தை முதலில் சுற்ற விரும்புகிறேன். நீ நகைச்சுவை செய்கிறாயா? எனக்கு மிஞ்சுகள் மிக்க வெறும் பிடிக்காது. நான் ஏன் இவ்வளவு அதிர்ஷ்ட கெட்டவனாக இருக்கிறேன்? ஏனெனில் நான் அதிர்ஷ்டசாலி. நான் கிரீமை பெற்றேன். அதை நான் இப்போது கேக்கின் மீது ஊற்றப் போகிறேன். அது இன்னும் சுவை மிகுந்ததாக இருக்க செய்ய. முக்கியமா அது நல்லா குலுக்கியால் போதும். தயார். இப்ப அதை சாப்பிடலாம். ஆமாம். ஓஹோ, என்ன? ஹா, சாண்டா கிளாஸ், நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? புத்தாண்டு இன்னும் வரவில்லை. மிகவும் நகைச்சுவையாக உள்ளது. எனக்கு பொறாமைப்படுகிறீர்கள், ஏனெனில் எனக்கு முழு கேக் மதுரப்பால் ஊற்றப்பட்டது. ஓ, மிக நல்லது. அப்படி ஒன்றை மறுக்க மாட்டேன். உங்களுக்காகவும் ஒரு கேக் காத்திருக்கிறது. அதில் சொட்டை உள்ளன. அவை மிகவும் மோசமானவை. ஐயோ, மிகவும் கடினமாகவும் இருக்குது. நன்றி, அவற்றினால் நான் ஒரு பல்லை இழந்துட்டேன். இதுக்கு பிறகு நான் அவற்றை முத்துக்கொள்ளவே மாட்டேன். இல்லை 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 இல்லை, தயவு செய்து. நீங்கள் அவ்விதமாக சாப்பிடுவதை கூட கூட தெரியாது. உணவேண்டிய அளவற்றம் இல்லை. உள்ளே இருப்பதும் முக்கியம். அவற்றை எப்படி சுவையாய் இருக்கு பாருங்கள். உண்மையில் அதுதான் கேக் மீது வைக்க வேண்டும். எவ்வளவு மோசமான மனம். நான் இதை பறித்து வைக்கலையா? அவசியம். அருவருப்பு. உன் கையை மேலே ஒரு முறை உயர்த்தினதும் எவ்வாறு நீ ஒரு அற்புதமான கேக்கை இவ்வாறு கெடுக்க முடியும்? இதை காணும் போது நான் எரிந்து விட போகிறேன். இப்போதே நான் மிகவும் குமட்டி விட்டேன். வாவ், சூசி, உங்களிடம் ஒரு பெரிய முத்து உண்டு. சூசி, ஒதுங்கு. ஆஃப். நான் தான் மாம்பழத்தை திறந்தேன், எனவே அது எனது. அதை திரும்ப கொடு. அதை கொடு. இல்லை இல்லை இல்லை, தயவு செய்து. முத்தும் எனதுதான். அட இல்லை, அது எங்க இருக்கிறது இப்போது? முதலில் அதை நான் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் ஏன்? அதை நான் கண்டுபிடிக்கும். அது எனது. மேம், இல்லை இல்லை இல்லை, தயவு செய்து. ஒண்ணுமே இல்லை. வெளிப்படையாக இந்த முறையில் எங்கள் அனைத்து முயற்சிகளும் எரியமிட்டிய மற்றும் கேக்கில் வீணாகிவிட்டது. நீல நிற இனிப்புகளா? எவ்வளவு அசாதாரணம்! என்ன இருக்கிறது என்பது தெரியவில்லை. நானே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க வரைதல் தொடங்கலாம். நீங்க தொடருங்க. சரி, 4 நீல பூக்கள் மற்றும் ஒரு இளஞ்சிவப்பு வீட்டு கதவு நன்கு செய்வேன். மூடி பகுதி தேவதையின் வண்ணங்களால் நிறைந்துள்ளது. நான் இதை பிடித்து விட்டேன். நமக்கு புதினாவை பத்திரமாக செய்ய வேண்டாம். இது அற்புதமாக இருக்கிறது. புதன்கிழமை என்று நீங்கள் எங்கே சென்றீர்கள்? எனக்கு 3D பேன் கொண்டு வரைவது புதியது. பான் கேக் மாவு பிடிக்காது. ஆனால் இந்த முறை தவறாக செய்துவிட்டேன். நம்ம இதை மீண்டும் செய்ய வேண்டும். இந்த முறை அது சிறப்பாக இருக்கும் என நினைக்கிறேன். சரி, பச்சையுடன் தொடங்குகிறேன். ஏய், என்ன? நிறுத்து. நேரம் முடிவடைந்து விட்டது. ஓ, புதன்கிழமையா? அது நான் பார்த்து சொல்றேன். சரியாகில்லை. இப்பொழுது உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு நிமிஷம். திருப்பி மாற்றுவது அது அருமை. ரசம். உங்களுக்கு திரைப்படங்கள். அடிக்கட்டி புதன்கிழமை. மன்னிக்கவும், நான் மறந்துவிட்டேன். விரைவில் சந்திப்போம். மிக பெரிய லாலிபாப்கள், சாக்லேட் முட்டைகள், இதெல்லாம் என்னுடையது.
அங்கே கூட ஒரு சுவை கந்த சுவைக்கன்று மரம் உண்டு. காலியாக கூரை பர்பா பஞ்சு அடி போல இருக்கிறது. கதவு கைப்பிடி டோனட் போல இருக்கிறது. என்ன செய்ய சாப்பாடு? யம் 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 யம். இந்த மார்மலேட் பியரை முயற்சிக்கிறேன். வாவ், சாப்பிடக்கூடிய பாத்திரம். இது சர்க்கரை சாக்லேட்டால் செய்யப்பட்டது. இது மிக பெரிய பட்ச். எனது தண்ணீர் இந்த சாக்லேட் முட்டைக்குள் இருந்தது. இனிப்பான சிறுதுளிகள். நான் இதை பிடிக்கிறேன். ஆச்சரியம், இது சொர்க்கம் போல. நான் நிறுத்த முடியவில்லை. எல்லாமே சுவையாக இருக்கின்றதே. நான் உண்ண முடியாத அளவிற்கு பலமே இல்லை. எனக்கு தற்காலிக ஓய்வு தேவை.